குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட் 2018 டிபார்ட்மெண்ட் கோட்டா, அதாவது சார்பு ஆய்வாளர் தேர்வு கைவிரல் ரேகை பிரிவு 2018 துறை ரீதியான ஒதுக்கீட்டு தேர்வு, அதோட ஒரிஜினல் கொஸ்டினோட அனலிட்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஃபிங்கர் பிரிண்ட் 2018 கொஸ்டினோட ஒரிஜினல் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். இப்போ இதுல பார்ட் ஏல 90 கொஸ்டின்ஸும் பார்ட் பில 80 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 170 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இப்போ பார்ட் ஏல 90 கொஸ்டின்ஸ் எது ரிலேட்டடா எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும், ஜெனரல் ஸ்டடீஸ்ல ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ், போலீஸ் ரிலேட்டட் அண்ட் லா ஓரியன்டா 80 கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம அனலிட்டிக்கலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீரமாமுனிவரின் தாய்நாடு எது? வீரமாமுனிவரின் தாய்நாடு எது? இத்தாலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. கொஸ்டின் நம்பர் 3, சரியான மரபு தொடரை கண்டறிக. யானை பிளிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, உடம்பொடு மெய்கள் எனப்படுபவை யாவை? உடம்பொடு மெய்கள் எனப்படுபவை யாவை? இ மற்றும் இவ். D1 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுரதா. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, தமிழில் தோன்றிய முதல் களம்பகம் எது? தமிழில் தோன்றிய முதல் களம்பகம் எது? B1 ஆன்சர், நந்தி களம்பகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, புறாவின் நுரையீரலில் பெற்றுள்ள காற்றுப்பைகளின் எண்ணிக்கை என்ன? 2. ஆப்ஷன் பி 2. கொஸ்டின் நம்பர் 8, ஒரு நானோமீட்டர் என்பது 1000 பிக்கோமீட்டர்கள். 1000 பிக்கோமீட்டர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, பவளப்பாறைகள் டேஸ் வெப்பநிலையில் உள்ள கடல்களில் உருவாகிறது? பவளப்பாறைகள் டேஸ் சூழ்நிலையில் உள்ள கடல்களில் உருவாகிறது? ஆப்ஷன் சி, ஆழமற்ற 20 டிகிரி செல்சியஸிற்கு குறையாத வெப்பநிலையில் உள்ள கடல்களில் உருவாகிறது. ஆப்ஷன் சி, ஆழமற்ற 20 டிகிரி செல்சியஸ் குறையாத வெப்பநிலையில் உருவாகிறது. கொஸ்டின் நம்பர் 10, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டோசிஸ் நோய் ஏற்பட காரணம் என்ன? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டோலிஸ் நோய் ஏற்பட காரணம் என்ன? RH மைனஸ் தாய், RH பிளஸ் கருவை தாங்குவது. இதுதான் அதோட ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, பியூரைன் வளர்சிதை மாற்ற குறைபாட்டினால் ஏற்படும் நோய். பியூரைன் வளர்சிதை மாற்ற குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் டி, கவுட் என்ற நோய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, மிகப்பெரிய தாவர செல் எது? மிகப்பெரிய தாவர செல் எது? சைக்கசின் சூல். இதுதான் மிகப்பெரிய தாவர செல். நெக்ஸ்ட், இவற்றில் உண்ணக்கூடிய பூஞ்சை எது? கொஸ்டின் நம்பர் 13, இவற்றில் உண்ணக்கூடிய பூஞ்சை எது? அகாரிகஸ். உண்ணக்கூடிய பூஞ்சை எது அப்படின்னா அகாரிகஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, விலங்குகளில் முதலில் தலையாக்கம் உருவான தொகுதி. விலங்குகளில் முதலில் தலையாக்கம் உருவான தொகுதி. அன்னலிடா அல்லது விலைதசை உடலிகள். அன்னலிடா அல்லது விலைதசை உடலிகள். கொஸ்டின் நம்பர் 15, மலேரியல் ஒட்டுண்ணி மனிதனின் உடலில் முதலில் நுழையும் நிலையானது. மலேரியல் ஒட்டுண்ணி மனிதனின் உடலில் முதலில் நுழையும் நிலையானது. என்ன நிலையில வந்து பாத்தீங்கன்னா மலேரியா ஒட்டுண்ணி மனிதனோட உடல்ல நுழையுது அப்படின்னா ஸ்போரோசோயிட். ஆப்ஷன் சி, ஸ்போரோசோயிட். நெக்ஸ்ட், பூஞ்சைகளின் கொஸ்டின் நம்பர் 16, பூஞ்சைகளின் செல் சுவர் இவற்றால் ஆனது. பூஞ்சைகளின் செல் சுவர் இவற்றால் ஆனது. கைட்டின். கொஸ்டின் நம்பர் 17, மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஹிப்போகிரேட்டஸ். ஆப்ஷன் பி, ஹிப்போகிரேட்டஸ். மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஹிப்போகிரேட்டஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, மனிதன் உட்கொள்ள தகுந்த
வைட்டமின் மாத்திரைகள் இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மனிதன் உட்கொள்ள தகுந்த விட்டமின் மாத்திரைகள் இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஸ்பைருலினா. ஸ்பைருலினா. மனிதன் உண்ண தகுந்த விட்டமின் மாத்திரைகள் ஸ்பைருலினா என்ற தாவரத்தில் இருந்து பெறப்படுகின்றது. கொஸ்டின் நம்பர் 19. பூச்சி உண்ணும் தாவரம் எது? பூச்சி உண்ணும் தாவரம் எது? ட்ரஸீரா. பூச்சி உண்ணும் தாவரம் எது? ட்ரஸீரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. சைட்டோகைனசிஸ் என்பது சைட்டோகைனசிஸ் என்பது ஆப்ஷன் பி சைட்டோபிளாச பிளவு. சைட்டோபிளாச பிளவு. நெக்ஸ்ட் எந்த சட்டத்திற்கு பதிலாக போட்டிகள் சட்டம் 2002 புகுத்தப்பட்டது? எந்த சட்டத்திற்கு பதிலாக போட்டிகள் சட்டம் 2002 புகுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ எம்ஆர்டிபி. எம்ஆர்டிபி. கொஸ்டின் நம்பர் 22. நமது தேசிய சின்னத்தின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள வாய்மையே வெல்லும் என்னும் வாசகம் பின்வரும் எந்த கல்வெட்டில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் டி முண்டக உபநிடதம். நமது தேசிய சின்னத்தின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள வாய்மையே வெல்லும் என்னும் வாசகம் பின்வரும் எந்த கல்வெட்டில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் டி முண்டக உபநிடதம். கொஸ்டின் நம்பர் 22. முதல் மக்களவை தலைவர் யார்? முதல் மக்களவை தலைவர் யார்? ஆப்ஷன் பி ஜிவி மௌலாங்கர். கணேஷ் வாசுதேவ் மௌலாங்கர் அப்படின்றத ஜிவி மௌலாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மக்களவை தலைவர் ஜிவி மௌலாங்கர். கொஸ்டின் நம்பர் 24. 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் யார்? 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தனியாக சுயேட்சை வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றவர் யார்? ஆப்ஷன் டி விவி கிரி. விவி கிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. இந்தியாவின் முதலில் மொழிவாரியாக எந்த மாநிலம் 1953ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் முதலில் மொழிவாரியாக எந்த மாநிலம் 1953ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 26. மின்தேக்கியினுள் எப்பொருளை நிரப்பினால் அதனுடைய மின்தேக்கு திறன் அதிகரிக்கும்? மின்தேக்கு திறன் அதிகரிக்கும். எண்ணெய். ஆப்ஷன் டி எண்ணெய். நெக்ஸ்ட் இயக்க எண்ணின் அலகு. இயக்க எண்ணின் அலகு m2 v-1 s-1. இயக்க எண்ணின் அலகு ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 28. ஒரு வெப்ப மின்னிரட்டையில் குளிர்சந்தியின் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் திருப்பி வெப்பநிலை 270 டிகிரி செல்சியஸ் எனில் புரட்டு வெப்பநிலையானது. ஒரு வெப்ப மின்னிரட்டையில் குளிர்சந்தியின் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் திருப்பி வெப்பநிலை 270 டிகிரி செல்சியஸ் எனில் புரட்டு வெப்பநிலையானது என்ன? ஆப்ஷன் ஏ 520 டிகிரி செல்சியஸ். ஓகே. மின்காந்த அலைகளின் திசைவேகம். கொஸ்டின் நம்பர் 29. மின்காந்த அலைகளின் திசைவேகம் என்ன? ஆப்ஷன் ஏ 3 × 10⁸ ms-1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. ஆர்எல்சி தொடர் மின்சுற்றில் ஒத்திசைவில் திறன் காரணியின் மதிப்பு என்ன? ஆர்எல்சி தொடர் மின்சுற்றில் ஒத்திசைவில் திறன் காரணியின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் டி மதிப்பு 1. கொஸ்டின் நம்பர் 31. இந்திய அரசால் வெளியிடப்படும் ₹1 நோட்டுகள் டேஸ் பணமாகும்? இந்திய அரசால் வெளியிடப்படும் ₹1 நோட்டுகள் டேஸ் பணமாகும்? கட்டளை பணம். ஆப்ஷன் டி கட்டளை பணமாகும். கொஸ்டின் நம்பர் 32. இந்தியாவில் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலகட்டம். இந்தியாவில் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலம் எது? 5 ஆண்டு திட்டங்கள்ல வரும் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1966 முதல் 1969 வரை. இந்தியாவில் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலகட்டம் 1966 முதல் 1969 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. நடமாட்ட படிப்பினை நுட்பத்தை வழங்கியவர். நடமாட்ட படிப்பினை நுட்பத்தை வழங்கியவர். மோஷன் ஸ்டடி டெக்னிக் இஸ் டெவலப்டு பை டெய்லர். டெய்லர். நடமாட்ட படிப்பினை நுட்பத்தை வழங்கியவர் டெய்லர். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 34. மறுமதிப்பீட்டு கணக்கின் மீது லாபம் என்பது ஒரு. மறுமதிப்பீட்டு கணக்கின் மீது லாபம் என்பது ஒரு டேஸ். ஆப்ஷன் ஏ முதலின லாபம். ஆப்ஷன் ஏ முதலின லாபம். ஓகே.
கொஸ்டின் நம்பர் 35. இந்திய ரிசர்வ் வங்கியானது டேஸ் கம்பெனிக்கு உதாரணமாகும். இந்திய ரிசர்வ் வங்கியானது டேஸ் கம்பெனிக்கு உதாரணமாகும். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ டேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, அதாவது சட்டமுறை நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியானது ஒரு சட்டமுறை நிறுவனம் என்ற கம்பெனிக்கு உதாரணமாகும். கொஸ்டின் நம்பர் 36. கீழ்கண்டவற்றுள் மேசர் பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் மேசர் பொருள் எது? ஆப்ஷன் பி குரோமியம். ஆப்ஷன் பி குரோமியம். கீழ்கண்டவற்றுள் மேசர் பொருள் எது? குரோமியம். கொஸ்டின் நம்பர் 37. எலக்ட்ரான் நுண்ணோக்கி எதன் அடிப்படையில் செயல்படும்? எலக்ட்ரான் நுண்ணோக்கி எதன் அடிப்படையில் செயல்படும்? எலக்ட்ரானின் அலைப்பண்பு. எலக்ட்ரானின் அலைப்பண்பு. எலக்ட்ரான் நுண்ணோக்கி எதன் அடிப்படையில் செயல்படும் என்றால் எலக்ட்ரானின் அலைப்பண்பின் அடிப்படையில் செயல்படுகின்றது. கொஸ்டின் நம்பர் 38. பொருள் ஒன்றின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் 3.3 எலக்ட்ரான் வோல்ட் எனில் பயன் தொடக்க அதிர்வெண் என்ன? பொருள் ஒன்றின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் 3.3 எலக்ட்ரான் வோல்ட் எனில் பயன் தொடக்க அதிர்வெண் என்ன? 8 × 10⁻14 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகே, சாரி, ஹெர்ட்ஸ். 8 × 10⁻14 ஹெர்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. ஹோலோகிராஃபி முறையில் படச்சுருளில் பதிவு செய்யப்படுவது. ஹோலோகிராஃபி முறையில் படச்சுருளில் பதிவு செய்யப்படுவது எது? ஆப்ஷன் சி கட்டநிலை மற்றும் வீச்சு. கட்டநிலை மற்றும் வீச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பி. விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பி எது? ஆப்ஷன் பி 15p32. 15p32 பொட்டாசியம் 32. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 41. மனிதனால் வடிவமைக்கப்பட்டு ஏவப்படும் ஒரு தொலை நுண்ணுணர்வி கருவி எது? மனிதனால் வடிவமைக்கப்பட்டு ஏவப்படும் ஒரு தொலை நுண்ணுணர்வு கருவி எது? A human designed remote sensing equipment என்றால் என்ன? அது என்ன அப்படின்னா ரிமோட் எக்யூப்மெண்ட் சென்சிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னா செயற்கைக்கோள். மனிதனால் வடிவமைக்கப்பட்டு ஏவப்படும் தொலை நுண்ணுணர்வு கருவி செயற்கைக்கோள் எனப்படும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எது? தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகரம் எது? லண்டன். கொஸ்டின் நம்பர் 43. பொறுத்துக. அதாவது உலக புகழ் வாய்ந்த புல்வெளிகள் பற்றிய ஒரு கேள்வி. அதாவது யுரேஷியா எந்த நாட்டில் உள்ளது? அதாவது யுரேஷியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற புல்வெளி எது? ஆப்பிரிக்காவில் உள்ள உலக புகழ்பெற்ற புல்வெளி எது? அர்ஜென்டினாவில் உள்ள உலக புகழ்பெற்ற புல்வெளி எது? தென் அமெரிக்காவில் உள்ள உலக புகழ்பெற்ற புல்வெளி எது? யுரேஷியாவில் உள்ள புல்வெளி ஸ்டெப்பி. ஆப்பிரிக்காவில் உள்ள புல்வெளி சவானா. அர்ஜென்டினாவில் உள்ள புல்வெளி பாம்பாஸ். தென் அமெரிக்காவில் உள்ள புல்வெளி காம்பாஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. முதன்மை துறை என்பது பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட் ஆப். அதாவது முதன்மை துறை என்பது என்ன? வேளாண்மை துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்ட ஆண்டு 1935. இந்திய ரிசர்வ் வங்கி அமைக்கப்பட்ட ஆண்டு 1935. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. உள்ளீடுகள் ஒன்றின் நிரப்பியாக மற்றொன்று அமையும் போது மட்டுமே வெளியீடு ஒன்னாக அமையும் லாஜிக் கேட் எது? லாஜிக் கேட் எது? உள்ளீடுகள் ஒன்றின் நிரப்பியாக மற்றொன்று அமையும் போது மட்டுமே வெளியீடு ஒன்னாக அமையும் லாஜிக் கேட் எது? எக்ஸ்ஆர் கேட். கொஸ்டின் நம்பர் 47. A plus B vector of A
கமா பி வெக்டார் ஈக்குவல் டு 1 எனும் பூலியன் சமன்பாட்டின் உள்ளீடுகள் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே என்ன, அதோட வேல்யூ என்ன. அதாவது ஏ பிளஸ் பி வெக்டார் ஆஃப் ஏ கமா பி வெக்டார் 0 1 பூலியன் சமன்பாட்டின் உள்ளீடுகள் ஏபி ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஆப்ஷன் பி 0,0 அதோட மதிப்பு 0,0. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48. பிஎன் சந்தி டயோடால் உருவாக்கப்பட்ட அரை அலைத்திருத்தியின் பயனுறு திறன் மதிப்பு ஏறத்தாழ எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 48. The efficiency of half wave rectifier made of PN junction diode is approximately அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட பி ஆப்ஷன் 40.6% அப்படின்னு சொல்றாங்க அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. ரேடியோ பரப்பியில் உள்ள ஆர்எஃப் அலைவரிசை உருவாக்குவது. அதாவது ரேடியோ பரப்பியில் உள்ள ஆர்எஃப் அலைவரிசை உருவாக்குவது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது த ஆர்எஃப் சேனல் இஸ் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடியூசர்ஸ், அதாவது என்ன, அதாவது எதை உருவாக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அது பாருங்க, ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் வேவ்ஸ், உயர் அதிர்வெண் ஊர்தி அலைகளை உருவாக்குகின்றது. ரேடியோ பரப்பியில் உள்ள ஆர்எஃப் அலைவரிசை உருவாக்குவது ஆப்ஷன் பி உயர் அதிர்வெண் ஊர்தி அலைகளை உருவாக்குகின்றது. கொஸ்டின் நம்பர் 50. கீழ்கண்டுள்ளவைகளில் உள்ளிப்பூண்டின் மனமுடைய சேர்மம் எது? கீழ்கண்டவற்றுள் உள்ளிப்பூண்டின் மனமுடைய சேர்மம் எது? அதாவது கார்லிக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பூடுல உள்ள சேர்மம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. P2O3 ஆப்ஷன் ஏ P2O3 அப்படின்ற சேர்மம் வெள்ளப்பூண்டில் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 51. சனிக்கோளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அல்ல? சனிக்கோளை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அல்ல? காற்று அதிகமாக வீசும் கோள், அதாவது கோள்களை பற்றி ஒரு கொஸ்டின். காற்று அதிகமாக வீசும் கோள் வந்து சரியானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. அமைதியான பெருங்கடல் என அழைக்கப்படுவது எது? அமைதியான பெருங்கடல் என அழைக்கப்படுவது எது? பசிபிக் பெருங்கடல். அமைதியான பெருங்கடல் என அழைக்கப்படுவது பசிபிக் பெருங்கடல், ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 53. வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும், ஆப்ஷன் டி பசிபிக் புவித்தட்டு. கொஸ்டின் நம்பர் 54. ஒரு இடிமின்னல் பாய்வின் சராசரி நீளம் என்ன? கொஸ்டின் நம்பர் 54. ஒரு இடிமின்னல் பாய்வின் சராசரி நீளம் 3 முதல் 4 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55. நிலத்தடி நீர் அதிக அளவில் சேகரிக்கப்படும் பகுதி எது? அடர்ந்த காடுகள், டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56. இடைநிலை சேர்மங்களின் காந்த திருப்பு திறனை பிஎம் இல் கண்டறியப்படும் வாய்ப்பாடு. இடைநிலை சேர்மங்களின் காந்த திருப்பு திறனை பிஎம் இல் கண்டறிய பயன்படும் வாய்ப்பாடு எது? ஆப்ஷன் சி ரூட் என் ஆஃப் n plus 2. இதுதான் அதோட வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் பிராக் சமன்பாடு என்பது. கொஸ்டின் நம்பர் 57. பிராக் சமன்பாடு என்பது ஆப்ஷன் டி n lambdas equal to 2d sin theta. இதுதான் பிராக் சமன்பாடு. ஓகே, நெக்ஸ்ட் ரூட்டைல் என்பது என்ன? கொஸ்டின் நம்பர் 58. ரூட்டைல் என்பது என்ன? TiO2. ரூட்டைல் என்பது என்ன? TiO2 அதோட சமன்பாடு. நெக்ஸ்ட் அரினியஸ். கொஸ்டின் நம்பர் 59. அரினியஸ் சமன்பாடு என்பது என்ன? அரினியஸ் சமன்பாடு என்பது என்ன? ஆப்ஷன் சி K equal to AU minus EA by RT. அதாவது ஆப்ஷன் சி K equal to AE அதோட அடுக்கு E minus EA by RT. ஆப்ஷன் சி தான் அர்கீனியஸ் சமன்பாடு என்று கூறப்படுகின்றது. கொஸ்டின் நம்பர் 60. பால்மம் என்பது என்ன? பால்மம் என்பது டேசின் கூழ்ம கரைசலாகும். பால்மம் என்பது என்ன? டேசின் கூழ்ம கரைசலாகும். 2 நீர்மங்களின் கூழ்ம கரைசல் தான் பால்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 61. ஜாலியன் வாலாபாக் படுகொலையுடன் தொடர்புடைய ஆங்கில தளபதி யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையுடன்
தொடர்புடைய ஆங்கில தளபதி யார்? ஜெனரல் டயர், ஜெனரல் ஓ டயர் ஆர் ஜெனரல் டயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என்று கருதப்படுபவர் யார்? ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. இண்டிகா என்னும் நூலை இயற்றியவர் யார்? இண்டிகா என்னும் நூலை இயற்றியவர் யார்? மெகஸ்தனிஸ். இண்டிகா என்னும் நூலை இயற்றியவர் யார்? மெகஸ்தனிஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64. சத்திய ஞான சபை நிறுவப்பட்ட இடம் எது? சத்திய ஞான சபை நிறுவப்பட்ட இடம் எது? வடலூர். கொஸ்டின் நம்பர் 65. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66. பீனாலை இசட்டன் தூள் கொண்டு காய்ச்சி வடிக்கும் போது கிடைப்பது என்ன? பீனாலை இசட்டன் தூள் கொண்டு காய்ச்சி வடிக்கும் போது கிடைப்பது என்ன? ஆப்ஷன் டி பென்சீன், பென்சீன். கொஸ்டின் நம்பர் 67. சிப்ஸ் காரணியுடன் சேர்ந்து இளம் சிவப்பு நிறத்தை கொடுக்கும் சேர்மம். சிப்ஸ் காரணியுடன் சேர்ந்து இளம் சிவப்பு நிறத்தை கொடுக்கும் சேர்மம் எது? அசிட்டால்டிஹைடு. சிப்ஸ் காரணியுடன் சேர்ந்து இளம் சிவப்பு நிறத்தை கொடுக்கும் சேர்மம் அசிட்டால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடு. கொஸ்டின் நம்பர் 68. CH3COCH3 என்பது என்ன? என்பது H2SO4 உடன் இணைந்தது என்ன? CH3COCH3 என்பதுடன் இணைந்து H2SO4 உடன் சேர்ந்து கிடைக்கும் சேர்மம் என்ன? CH3COCH3 மற்றும் H2SO4 உடன் அடர் H2SO4 உடன் சேர்ந்து கிடைக்கும் சேர்மம் என்ன அப்படின்னா மெசிட்டைலின், மெசிட்டைலின் அதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69. டாலன்ஸ் காரணியை ஒடுக்கும் அமிலம் எது? டாலன்ஸ் காரணியை ஒடுக்கும் அமிலம் எது? பார்மிக் ஆசிட், பார்மிக் அமிலம். ஓகே. பார்மிக் அமிலம் எதுல இருக்கு? எறும்பின் கொடுக்குல இருக்கு. ஓகே. கொஸ்டின் நம்பர் 70. எலக்ட்ரானின் ஈரியல்பு தன்மையை விளக்கியவர். எலக்ட்ரானின் ஈரியல்பு தன்மையை விளக்கியவர் யார்? டி பிராக்லி. Dual character of electron was explained by D. Broglie. Question number 71. DNA மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் நடமாடும் மரபு பொருள் எனப்படுபவை. DNA மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் நடமாடும் மரபு பொருள் எனப்படுபவை. DNA மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தில் நடமாடும் மரபு பொருள் எனப்படுபவை என்ன? டிரான்ஸ்போன்கள், டிரான்ஸ்போன்கள் அதான் டிரான்ஸ்போசான்கள். கொஸ்டின் நம்பர் 72. பின்வரும் பெண் மீனினம் தன் முட்டைகளை வாயில் வைத்து அடைகாக்கும். பின்வரும் எந்த மீனினம் தன் முட்டைகளை வாயில் வைத்து அடைகாக்கும் அப்படின்னா திலோப்பியா மொசாம்பிகா. திலோப்பியா மொசாம்பிகான்ற மீனினம் தன்னோட முட்டைகளை தன்னோட வாயில வச்சு அடைகாக்கிறதா சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 73. பொது அறிவு எனும் நூலின் ஆசிரியர் யார்? பொது அறிவு எனும் நூலின் ஆசிரியர் யார்? த ஆத்தர் ஆஃப் புக் காமன் சென்ஸ் யார் அப்படின்னா தாமஸ் பெயின், தாமஸ் பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 74. இந்திய ஒன்றியத்தில் சேர மறுத்த அரசு. இந்திய ஒன்றியத்தில் சேர மறுத்த அரசு எது? ஹைதராபாத். முன்னாடி காலத்துல சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 562 சுதேச அரசுகளா இருந்த இந்தியாவை அதாவது சுதேச அரசுகளை இந்தியாவை ஒருங்கிணைச்சாரு. அதுல ஆரம்பத்துல சேர மறுத்த அரசு எது அப்படின்னா ஹைதராபாத். பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. பன்னாட்டு கழகம் உருவாக காரணமாக இருந்தவர். பன்னாட்டு கழகம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? பிராங்க்லின் உட்ரோ வில்சன், பிராங்க்லின் உட்ரோ வில்சன். ஆப்ஷன் டி உட்ரோ வில்சன். கொஸ்டின் நம்பர் 76. கீழ்கண்டவற்றுள் எது அதிக அளவு எலக்ட்ரான் நாட்டம் கொண்ட மதிப்பு? கீழ்கண்டவற்றுள் எது அதிக எலக்ட்ரான் நாட்டம் மதிப்பு கொண்டது? குளோரின். ஆப்ஷன் குளோரின். ஆப்ஷன் பி குளோரின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77. ஒரு மூலக்கூறில் XA, XB = 1 - 7 எனில் அயனி பிணைப்பின் சதவீதம் என்ன? ஒரு மூலக்கூறில் XA - XB = 1.7 எனில் அயனி பிணைப்பின் சதவீதம் என்ன அப்படின்னா 50%. அதாவது சதவீதம் 50%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 78.
PCl5 மூலக்கூறின் வடிவம் என்ன? PCl5 மூலக்கூறின் வடிவம் என்ன? முக்கோண இரு பிரமிடு. முக்கோண இரு பிரமிடு. கொஸ்டின் நம்பர் 79. எந்த தாவரத்தில் ஹியூகோ டவரிஸ் திடீர் மாற்றத்தை கண்டறிந்தார்? எந்த தாவரத்தில் ஹியூகோ டவரிஸ் திடீர் மாற்றத்தை கண்டறிந்தார் அப்படின்னா ஈனோத்ரா லாமார்க்கியானா என்ற தாவரத்தில் ஹியூகோ டவரிஸ் திடீர் மாற்றத்தை கண்டறிந்தார். ஓகே. கொஸ்டின் நம்பர் 80. ஒரு மூலக்கூறில் FADH2 ஆக்சிஜனேற்றம் அடைந்து உருவாகும் ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு மூலக்கூறு FADH2 ஆக்சிஜனேற்றம் அடைந்து உருவாகும் ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன? 2 ATPக்கள். 2 ATPக்கள் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 81. தாவரம் மற்றும் விலங்குகளின் உயிரியல் சொர்க்கமாக கருதப்படும் உயிரியமாகு வளம் என்பது என்ன? உயிரியமாகு வளம் என்பது அதாவது தாவரம் மற்றும் விலங்குகளின் உயிரியல் சொர்க்கமாக கருதப்படும் உயிரியமாகு வளம் என்பது மன்னார் வளைகுடா. ஆப்ஷன் ஏ மன்னார் வளைகுடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82. PCG பேசில்லஸ் கல்மெட்டி கியூரின் என்று கூறப்படும் PCG என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? எந்த நோய்க்கான தடுப்பூசி? காச நோய் டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய TB நோய்க்கு தான் PCG தடுப்பூசியாக போடப்படுகின்றது. கொஸ்டின் நம்பர் 83. மனிதனின் நடுச்செவியை தொண்டையுடன் இணைக்கும் குழலின் பெயர் என்ன? மனிதனின் நடுச்செவியை தொண்டையுடன் இணைக்கும் குழலின் பெயர் என்ன? யூஸ்டேசியன் குழல். யூஸ்டேசியன் குழல். கொஸ்டின் நம்பர் 84. ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியாவினால் உருவாகும் நோயின் பெயர் என்ன? ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியாவினால் உருவாகும் நோயின் பெயர் என்ன? குடல் புண். குடல் புண் வர காரணம் என்ன? ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா. அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 85. நம் உடலில் ரத்தத்தை திரவ நிலையில் வைத்திருப்பது. நம் உடலில் ரத்தத்தை திரவ நிலையில் வைத்திருப்பது என்ன? ஹெப்பாரின். ஹெப்பாரின். ஹெப்பாரின் அப்படின்ற ஒரு புரதம் தான் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை திரவ நிலையில வைத்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 86. குரோமோசோம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். குரோமோசோம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? வால்டேயர். குரோமோசோம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் வால்டேயர். கொஸ்டின் நம்பர் 87. வேரின் வெளிப்புற அடுக்கு. வேரின் வெளிப்புற அடுக்கு ரைசோடெர்மிஸ். வேரின் வெளிப்புற அடுக்கு ரைசோடெர்மிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 88. முழுமையான ஆக்சீகரணம் அடைந்த குளுக்கோஸில் இருந்து கிடைப்பது. முழுமையான ஆக்சீகரணம் அடைந்த குளுக்கோஸில் இருந்து கிடைப்பது 38 ATP. 38 ATP அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 38 ATP கிடைக்கின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89. பெந்தம் அன்று ஹூக்கர் வகைப்பாடு கீழ்கண்ட எந்த வகைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும்? பெந்தம் அன்று ஹூக்கர் வகைப்பாடு எந்த வகைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும்? இயற்கை வகைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். பெந்தம் அன்று ஹூக்கர் எந்த வகைப்பாட்டை வெளியிட்டார் அப்படின்னா இயற்கை வகைப்பாட்டை வெளியிட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 90. இது செயற்கை ஆக்சின் ஆகும். இது செயற்கை ஆக்சின் ஆகும். ஆப்ஷன் டி NAA. இதுதான் செயற்கை ஆக்சின். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபிங்கர் பிரிண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2018 டிபார்ட்மெண்ட் கோட்டா கொஸ்டினோட பார்ட் A 90 கொஸ்டின்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பார்த்தோம். இப்போ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் B 80 கொஸ்டின்ஸ் லா மற்றும் சைக்காலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் B வந்து பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ், பார்ட் A 90 கொஸ்டின்ஸ். ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 170 மார்க்ஸ். இப்போ பார்ட் B ல போலீஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஏரியா கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைவிரல் ரேகை பிரிவு ஃபிங்கர் பிரிண்ட் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது சயின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஈவன் தோ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் சப்ஜெக்ட்லயுமே சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இனி வருங்காலங்களில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு படிக்கக்கூடிய போலீஸ் அஸ்பிரன்ஸா இருக்கக்கூடிய நபர்கள், கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய நபர்கள் சயின்ஸ் ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ரிலேட்டடா வரக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 91. தடய அறிவியல் துறை எந்த கொள்கையினை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது? தடய அறிவியல் துறை ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி, அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த கொள்கையினை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னா லோகார்ட்டின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், லோகார்ட்டின் பரிமாற்ற கொள்கையினை
அடிப்படையாக கொண்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படுகின்றது. கொஸ்டின் நம்பர் 92. இருப்பு பாதை காவல் நிலைய அதிகாரம் கீழ்கண்ட எங்கு நீட்டிக்கப்படவில்லை? இருப்பு பாதை காவல் நிலைய அதிகாரம் கீழ்கண்ட எங்கு நீட்டிக்கப்படவில்லை? The jurisdiction of railway police does not extend to, அதாவது எது வரைக்கும் இப்போ ரயில்வே போலீஸோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா ரயில்வே பணியாளர் குடியிருப்புகள் வரை நீட்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவங்களோட வரையறை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ல மட்டும்தான் செல்லுபடியாகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு, அதாவது ரயில்வே போலீஸ் ஸ்டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடியிருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வரம்பு செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 93. தமிழக மக்களின் தனி உரிமைகளை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட காவல்துறை கீழே உள்ள சட்டத்தின் மூலம் செயல்பாட்டுக்கு வந்தது. அதாவது தமிழக மக்களின் தனி உரிமைகளை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட காவல்துறை கீழ்கண்ட எந்த சட்டத்தின் மூலம் செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா த மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859, சென்னை மாவட்ட காவல் சட்டம் 1859 கீழ் செயல்பாட்டிற்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 94. விரல் ரேகை சாட்சியம் என்பது டேஸ் நாட்டில் டேஸ் வருடம் எடுத்துரைக்கப்பட்டது? விரல் ரேகை சாட்சியம் என்பது டேஸ் மற்றும் டேஸ் நாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்னா இந்தியா மற்றும் சென்னை 1895 ஆண்டு எடுத்துரைக்கப்பட்டது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸா கன்சிடர் பண்றது எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா இந்தியாவில தான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பண்றக்கூடிய, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டை எவிடன்ஸா கன்சிடர் பண்ற ஒரு மெத்தடாலஜி இந்தியாவில், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா சென்னையில 1895 இன்ட்ரோ ஆகுது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பாராளுமன்ற கொஸ்டின் நம்பர் 95. பாராளுமன்ற உறுப்பினரின் கைது மற்றும் தடுப்பு காவல் மற்றும் விடுவித்தல் ஆகியவை யாருக்கு தெரிவித்தல் வேண்டும்? அதாவது அரஸ்ட், டிடென்ஷன், ரிலீஸ் எக்ஸெட்ரா ஆஃப் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சுட் பி இன்ஃபார்ம்டு டு, அதாவது ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்படுறாரு, அவர் கைதுல இருந்து விடுதலை பண்றாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தடுப்பு காவல் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதாவது பாராளுமன்றத்தோட சபாநாயகருக்கு கம்பல்சரி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 96. அதாவது சைக்காலஜில பெருக்கல் என்பது கழித்தல் எனவும், கூட்டல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும், கழித்தல் என்பது கூட்டல் எனவும் அமைந்தால் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 6/4 கூட்டல் 2 கழித்தல் 7 பெருக்கல் 9 கூட்டல் 3 என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து போர்டு மாஸ் ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா வேலிட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் பி 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 97. 3 இயக்க எண்களின் எண்ணிக்கை. 3 இயக்க எண்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி 900. கொஸ்டின் நம்பர் 98. 25 மற்றும் 50 பைசா நாணயங்கள் அடங்கிய 380 எண்ணிக்கையினாலான நாணயங்களின் மதிப்பு ரூபாய் 130 ஆகும். இதில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் ஏ 140. கொஸ்டின் நம்பர் 99. இந்த நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் சீரிஸ் கொடுத்து என்ற தொடரில் 6 தொடர்ந்து ஆனால் 8 தொடர்ந்திராது அமைந்துள்ள ஏழுகளின் வரிசை ஏழுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3. 99க்கு ஆப்ஷன் ஏ 3. நெக்ஸ்ட் 100 மற்றும் கொஸ்டின் நம்பர் 100 மற்றும் 101 கொடுக்கப்பட்டுள்ள உருவங்களான ஏபிசி மற்றும் டி இன் தொடர்ச்சியாக வரவேண்டிய உருவங்கள் 1, 2, 3 மற்றும் 4 உள்ளது. அதனை தேர்வு செய்யவும். அதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஒரு 4 டயக்ராம் கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 1, 2ன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோவிங்கா வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 101 கொஸ்டின் நம்பருக்கு 101க்கு ஆன்சர் சி. 101க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 104ல இருந்து 105 வரைக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 104 ஆப்ஷன் 104வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 105வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. இதை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுதான். கொஸ்டின் நம்பர் 106. முதல் நிலை வெடிபொருளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. முதல் நிலை வெடிபொருளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு காரிய அசைடு. கொஸ்டின் நம்பர் 107.
சோடியம் என்னும் உலோகத்தை எந்த தாவரத்தில் சோடியம் என்னும் உலோகத்தை எந்த திரவத்தில் பாதுகாக்கப்படுகிறது? அதாவது சோடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா, சோடியம்ன்ற உலோகத்தை எந்த திரவத்தில வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் சோடியம் என்ற திரவம், சோடியம் என்ற உலோகம் எந்த திரவத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது என்றால் மண்ணெண்ணெய். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108. புகையிலையில் காணப்படும் ஆல்கலாய்டு எது? புகையிலையில் காணப்படும் ஆல்கலாய்டு எது? நிக்கோட்டின். கொஸ்டின் நம்பர் 109. பிரேதங்களில் இருந்து கைரேகை எடுப்பதற்காக கைவிரல்களை பதப்படுத்த உதவும் வேதிப்பொருள். பிரேதங்களில் இருந்து கைரேகை எடுப்பதற்கு கைவிரல்களை பதப்படுத்த உதவும் வேதிப்பொருள் இது. ஃபார்மலின். ஃபார்மலின். அதாவது எம்பாமிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் ஆஃப் டேக்கிங் ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரம் கடவர்ஸ் இன் டன் யூசுவலி பை. அதாவது சொல்றாங்க பிரேதங்களிலிருந்து கைரேகை எடுத்து விரல்களை பதப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் ஃபார்மலின். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 110. பாம்பு விஷம் எவ்வகை வேதிப்பொருட்களின் கலவை? பாம்பு விஷம் எவ்வகை வேதிப்பொருட்களின் கலவை அப்படின்னா மேல சொன்ன அனைத்து ரத்த நச்சுக்கள் மற்றும் ரத்த இதயம் மற்றும் நரம்பு நச்சுக்கள் மற்றும் புரத கொல்லிகள் இவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பு விஷம் இந்த வேதிப்பொருட்களோட கலவை தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதயத்தை பாதிக்கலாம், நரம்புகளை பாதிக்கலாம், ரத்தத்தை பாதிக்கலாம், அதாவது புரத கொல்லிகளாகவும் இருக்கலாம். இந்த அனைத்து தரப்பட்ட பாய்சனிங் சப்ஸ்டன்சஸும் யார்கிட்ட இருக்கு? பாம்போட விஷத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்நாக் வெனம் இஸ் மிக்சர் ஆஃப் விச் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா பாருங்க இதுல எல்லாமே இருக்கு. ஹீமோடாக்சின்ஸ், நியூட்ரோடாக்சின்ஸ், அடுத்து புரோட்டாலிக் டாக்சின்ஸ், ஆல் தி அபோவ். இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆல் தி அபோவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 111. இது வந்து பாத்தீங்கன்னா உறவுமுறை கணக்குகள் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் உள்ள GHIJK மற்றும் L என்பவர்கள் முறையே கணக்காளர், எழுத்தாளர், வழக்குரைஞர், பொற்கொள்ளர், மருத்துவர் மற்றும் பொறியாளர் என்பவர்கள். ஆனால் இவை சரியான வரிசையில் இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாப்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வந்து ஒரு பர்சனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனாலிட்டிஸ்ல யார் எந்த தொழில் செய்யல அப்படின்றத சொல்றாங்க. இது எக்ஸ்பிளனேஷன் நம்ம டீடைல்டா நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். 111க்கு ஆன்சர் சி பொறியாளர். 112க்கு ஆன்சர் கணக்கிட முடியவில்லை. 113க்கு ஆன்சர் டி பாட்டனார். 114 நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு காவல் அலுவலரிடம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரால் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலத்தின் நிலை என்ன? காவல் அலுவலரிடம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரால் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலத்தின் நிலை என்ன? நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகே. நெக்ஸ்ட் 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரு பொது இடத்தில் சண்டையிடுவதன் மூலம் பொது அமைதியை குலைக்கும் போது அவர்கள் எந்த குற்றத்தை செய்தவர் ஆகிறார்கள்? சச்சரவு, அஃபரே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 116. பாரம்பரியத்தில் அடிப்படை அழகாக கருதப்படுவது எது? பாரம்பரியத்தில் அடிப்படை அழகாக கருதப்படுவது எது? ஜீன்கள். கொஸ்டின் நம்பர் 117. ஒரு உருப்பெருக்க கண்ணாடி மூலம் உருப்பெருக்கப்பட்டு அறியப்படும் பிம்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாய பிம்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 118. தகவல் தொழில்நுட்ப சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர் ஆஃப் 2000. தகவல் தொழில்நுட்ப சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படி என்றால் 2000. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 119. இதுல பாருங்க அதாவது ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட் அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. வாக்கியம் மற்றும் விவாதம். இன்சூரன்ஸ் பாலிசிகளில் முதலில் செய்வது புத்திசாலித்தனம். இன்சூரன்ஸ் பாலிசிகளில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். கூற்றுல வாதத்துல ஆம் இது பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்கிறது. இல்லை, பாலிசி முடிவடையும் காலத்தில் பணத்தின் மதிப்பு குறைந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 மட்டும் உறுதியானது. ஆன்சர் 119க்கு ஆன்சர் 1 மட்டும் உறுதியானது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 120. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடரில் ஓர் தொடர் மட்டும் தவறானது, அதை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் 45. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 121. அதேதான் வாக்கியம் மற்றும் விவாதம். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியம் பாதுகாப்பு பணிக்காக செலவிடப்படும் பணத்தை அரசாங்கம் நியாயப்படுத்துகிறதா? விவாதம் ஆம் நாட்டின் பாதுகாப்பு தான் முதன்மையான ஒன்று. இல்லை, அமைதி நிலவும் சூழலில் இந்த பணத்தை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். இதுல ஆன்சர் 121க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ விவாதம் 1 மற்றும் உறுதியானது. கொஸ்டின் நம்பர் 122. அதேதான்
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 122. தொழிற்சாலையில் வளர்ச்சிகளுக்காக ஒதுக்கப்படும் தொகை இந்த வருடம் நிதி அறிக்கையில் இல்லை. விவாதம். தொழிற்சாலை வளர்ச்சி நிதி செயல்களுக்கு இந்த வருடம் விருப்பம் இல்லை. விவாதம் 2. தொழிற்சாலை வளர்ச்சி செயல்களுக்கு நிதி ஒதுக்குவது அவசியமானதாகும். இதுல ஆன்சர் 122க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2மே உள்ளடங்கும். கொஸ்டின் நம்பர் 123க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனுமானம் 1 மற்றும் உள்ளடங்கும். கொஸ்டின் நம்பர் 124க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மட்டும் உறுதியானது. 3 மட்டும் உறுதியானது. கொஸ்டின் நம்பர் 125க்கு ஆன்சர் டி 4 மட்டும் தொடரும். 4 மற்றும் தொடரும். கொஸ்டின் நம்பர் 126க்கு ஆப்ஷன் கொலை செய்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட எக்ஸ் என்பவர் தான் புத்தி சுவாதீனமல்லாத காரணத்தால் அந்த செயலின் தன்மையை அறிந்திருக்கவில்லை என வாதிடுகிறார். அந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்பதை நிரூபிக்கும் சுமை யாரை சேர்ந்தது? குற்றம் சாட்டப்பட்ட எக்ஸ் என்பவரை சார்ந்தது. 126க்கு ஆன்சர் குற்றம் சாட்டப்பட்ட எக்ஸ் ஆப்ஷன் பி. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கொலை செய்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்பவர் குற்றம் சாட்டப்படுகிறார். குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன சொல்ல அந்த எக்ஸ் என்பவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு அவரு தரப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாதிடுறாங்க. வாதிடும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதனால தான் அந்த நான் கொலையை செஞ்சேன்னு. அப்ப அதை மெய்ப்பிக்கும் சுமை யாருது? ஹூ இஸ் த பர்டனிங் ஆஃப் ப்ரூஃப்? பர்டனிங் ஆஃப் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா யாருடையதுன்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்ட எக்ஸ் என்பவர் தான் தான் புத்தி சுவாதீனம் இல்லாத காரணத்தினால தான் கொலை செய்தேன் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 127. ஒரு ஊமை நபரை சாட்சியமாக அனுமதிக்கலாமா? அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சைகை மற்றும் செய்கையின் மூலமாக அவர்கள் சாட்சியம் அளிக்க அனுமதிக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்கை மற்றும் சைகைகள வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய நபராலயும் அது விவரித்து சொல்லப்படலாம். அதனால ஊமை நபர சாட்சியமாக அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நம்பர் 128. ஒரு உண்மையை நிரூபிக்க எத்தனை சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டும்? எண்ணிக்கை முக்கியமல்ல. எண்ணிக்கை முக்கியமல்ல. கொஸ்டின் நம்பர் 129. பிரிவு 42 இந்திய தண்டனை சட்டத்தின்படி உள்ளூர் வட்டார சட்டம் என்பது அதாவது என்ன சொல்லணும்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோடின் படி பிரிவு 42 என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் ஒரு பகுதியில் மட்டும் அமல்படுத்தப்படக்கூடியது. அதாவது ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் ஆக்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐபிசில எந்த பிரிவின் கீழே கொண்டு வரப்படுது அப்படின்னா பிரிவு 42 கீழ் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 130. உண்மையை அறியும் பொருட்டு நீதிபதியே சாட்சியை கேள்வி கேட்க அதிகாரம் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மையை அறியும் பொருட்டு நீதிபதியை சாட்சியை கேள்வி கேட்க அதிகாரம் உண்டானா நீதிபதிக்கு அதிகாரம் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 131. டைஸ் கணக்கு. டைஸ் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா 131க்கு அதாவது எந்த 2 நேர் எதிராக எண் உள்ளது என்று கண்டுபிடிக்கவும் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் டி 3. நெக்ஸ்ட் எண் 6விற்கு நேர் எதிராக இருக்கும் எண் என்று கண்டுபிடிக்கவும் அப்படின்னா டைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எண் எதுன்னு கேட்டா எண் 5. நெக்ஸ்ட் 133. டெக்காய்டி என்றால் என்ன? கூட்டுக்கொள்ளை என்றால் என்ன அப்படின்னா 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் செய்யும் கொள்ளை கூட்டுக்கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் செய்யும் கொள்ளை. இது கொள்கைன்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து கொள்ளைன்னு வரும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 134. பின் வருபவைகளில் எந்த பிரிவு கொலை குற்றத்தை வரையறுக்கிறது? அதாவது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் அதாவது கொலை குற்றத்திற்கான டெஃபினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐபிசில எந்த பிரிவு கூறுகிறது அப்படின்னா பிரிவு 300 அதாவது பிஎன்எஸ்ல 103ன்னு சொல்லுவாங்க. பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவுல இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிவு 300. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 135. ஏ என்பவர் பி என்பவரின் வீட்டில் திருடுகிறார். அவர் இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர்? பிரிவு 380. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 380. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 136. காவல் அலுவலர் ஒருவரால் கைது செய்யப்பட்ட ஒருவரை எத்தனை மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைத்திருக்க கூடாது? அதாவது 24 மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைத்திருக்க கூடாது. அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டா 24 ஹவர்ஸ்க்குள்ளார ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 137. சட்டவிரோதமான கூட்டங்களை கலைந்து செல்லுமாறு யார் ஆணையிடலாம்? ஹூ கேன் டிஸ்பர்ஸ் த அன்லாஃபுல் அசெம்பிளி? அதாவது அன்லாஃபுல் அசெம்பிளிய கலைஞ்சு போகுமாறு யார் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னா, நிர்வாகத்துறை நடுவர், காவல் நிலைய பொறுப்பு அலுவலர், சார்பு ஆய்வாளரின் நிலைக்கு கீழ்ப்படாத காவல் அலுவலர், மேற்சொன்ன அனைவரும். அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அபோவ் த ரேங்க்ல உள்ள பெர்சன்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் பிளஸ் நிர்வாகத்துறை நடுவர். அதாவது தாசில்தார் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அல்லது சாரி வருவாய் உட்கோட்டாட்சியர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் யார் வேணாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கலைந்து அன்லாஃபுல் அசெம்பிளியை கலைந்து போக உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 138. ஆங்கில எழுத்துக்களில் 4வது மற்றும் 16வது எழுத்துக்களுக்கு நடுவே என்ன எண் உள்ளது என்று கண்டுபிடிக்கவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் கரெக்ட் கொடுத்திருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் கீ டிபார்ட்மெண்ட் கோட்டா சப் இன்ஸ்பெக்டர் ஃபைனல் ஆன்சர் கீல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆல் கரெக்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 139. டைகர் என்ற வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளதோ அதே நிலைப்பாட்டில் உள்ளது போல் மற்ற எழுத்துக்களை ஏறுவரிசையில் எழுதினால் என்ன வரும் அப்படின்னா எதுவுமே வராது. ஆப்ஷன் 139க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 140. 382 என்பதை 238 என்றும் 473 என்பதை 347 என்றும் எழுதினால் கீழேயுள்ளவைகளில் எந்த இரண்டு எண்களுக்கு குறைவான வித்தியாசம் இருக்கும் என கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் டி 728 அண்டு 847. கொஸ்டின் நம்பர் 141க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 473. கொஸ்டின் நம்பர் 142க்கு ஆன்சர் 629. கொஸ்டின் நம்பர் 143. வில்லேஜ் போலீசிங் என்பது அதாவது கிராம காவல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாரியை குறிக்கிறது தான் கிராம காவல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 144. அதிகரிக்கப்பட்ட தண்டனை இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது? அதிகரிக்கப்பட்ட தண்டனை இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் எந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது? பிரிவு 75 ஐபிசி பிரிவு 75. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 145. பித்து நிலையின் பாதிப்பால் அவு என்பவர் ஆவை கொலை செய்ய முயல்கிறார். அவு எந்த குற்றத்தை செய்தவராகிறார்? ஒரு குற்றத்தையும் செய்தவர் இல்லை. இதுக்கு தான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 146. தற்காப்பு உரிமை என்பது டேஸ் காப்பாற்றிக் கொள்ளும் உரிமையாகும். உடல் மற்றும் உடைமையை காப்பாற்றிக் கொள்ளும் உரிமையாகும். கொஸ்டின் நம்பர் 147. வரதட்சணை கொடுமை என்பது திருமணமான எத்தனை வருடத்திற்குள் அடங்கும்? 7 வருடங்களுக்கு. அதாவது டவுரி டெத் அப்படின்னா திருமணமான 7 வருடங்களுக்குள் அந்த இறப்பு நிகழ்ந்திருந்தால் மட்டுமே டவுரி டெத்தாக கன்சிடர் செய்யப்படும். கொஸ்டின் நம்பர் 148. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. 148க்கு ஆன்சர் 2. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் கோட்டா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2018 ஃபிங்கர் பிரிண்ட் சைக்காலஜி கொஸ்டினை அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கொஸ்டின் நம்பர் 149க்கு ஆன்சர் 7. கொஸ்டின் நம்பர் 150க்கு ஆன்சர் சி 9. கொஸ்டின் நம்பர் 151க்கு எந்த தொடர்பில் உங்களுடைய நண்பருடன் உரையாடும் போது அந்த உரையாடலில் கவனம் செலுத்தாமல் இருந்தீர்கள்? வாய்மொழி. வாய்மொழி. எந்த தொடர்பில் உங்களுடைய நண்பர் உரையாடும் போது அந்த உரையாடலில் கவனம் செலுத்தாமல் இருந்தீர்கள் அப்படின்னா வாய்மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 152. நிறுவனத்திற்கு வெளியே நீங்கள் ஒரு வாய்மொழி வளங்களின் விளக்கும் போது பார்வையாளருக்கு முதலில் உங்கள் நிறுவனத்தை பற்றி என்ன வழங்க வேண்டும்? அதாவது சொன்னாங்க பின்னணி பற்றி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஓரல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த கம்பெனியோட அந்த நிறுவனத்தை பத்தி எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதை பத்தின பின்னணியை பத்தி அதாவது பேக்ரவுண்டை பத்தி வழங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 153. சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய கும்பலை கலைக்க அதிகாரம் உள்ளவர் அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் அசம்பிளியை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்றது கூட்டமா இருக்கவங்களை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா சார்பு ஆய்வாளர் பதவி நிலைக்கு குறையாத அதாவது நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்கள தான் சொல்றாங்க. அதாவது உத்தரவிடுறது வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அபோவ் த ரேங்க் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஓ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அல்லது காவல் ஆய்வாளர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் உட்கோட்டாட்சியர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் உத்தரவிடலாம். கலைக்கு அதிகாரம் உள்ளது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்று அபோவ் த ரேங்க் பிளஸ் பர்சன் தான் கலைக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள பர்சன். சட்டத்திற்கு புறம்பான கூட்டத்தை கலைக்கு அதிகாரம் வாய்ந்த நபர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 154. காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் வாரத்தில் 7 நாட்களும் வேலை செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு விடுப்போ அல்லது ஓய்வோ கிடையாது என்பதும் உண்மையா? இல்லை, அது சரியல்ல. ஆண்கள் ஒரு வாரத்தில் 6 நாட்கள் அலுவல் புரிந்தால் ஒரு நாள் அலுவல் முறையில் ஓய்வு எடுத்து செல்லலாம். வீக் ஆஃப் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 155. சட்டவிரோதமான கூட்டம் ஒன்று கூடியுள்ள இடத்தில் காவல்துறை துணைத் தலைவர், காவல் கண்காணிப்பாளர், காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியர் இருந்தால் சட்டவிரோத கூட்டத்தை கலைக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? வட்டாட்சியர், அதாவது தாசில்தாருக்கு. ஓகே, அதாவது போலீஸ் அபிஷியல் இருக்கும்போது அத ரெவென்யூ அத்தாரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு அதிகாரம் வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அதாவது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் யூத் பிரிகேடியர் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர் ஆஃப் 2013. அதாவது யூத் பிரிகேடியர்னு சொல்லக்கூடிய இளைஞர் படை சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2013. காவலர் பயிற்சி பள்ளி கொஸ்டின் நம்பர் 157. காவல் பயிற்சி பள்ளி முதலில் தமிழகத்தில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? காவல் பயிற்சி பள்ளி முதலில் தமிழகத்தில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1896 வேலூரில் முதலாக போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 158. மேல்நிலை ப்ரொஜெக்டரை பயன்படுத்தும் போது தேவைப்படும் என சொல்லவும். மேல்நிலை ப்ரொஜெக்டரை பயன்படுத்தும் போது எது தேவைப்படும் என சொல்லவும். அசிட்டேட் படம் மற்றும் வெளிப்படையான தாள். அதாவது ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணும்போது எது தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அசிட்டேட் படம் மற்றும் வெளிப்படையான தாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 159. பெயர் சொல்லிற்கு கூடுதலான அர்த்தத்தை கொடுக்கும் சொல் எது? உரிச்சொல். பெயர் சொல்லிற்கு கூடுதலான அர்த்தத்தை கொடுக்கும் சொல் எது என்று அழைக்கப்படும்? உரிச்சொல் என்று அழைக்கப்படும். கொஸ்டின் நம்பர் 160. பொருளின் செயலை குறிப்பிடுவது யாவை? பொருளின் செயலை குறிப்பிடுவது யாவை அப்படின்னா வினை. வினையை குறிக்கிறது தான் பொருளோட செயலை வந்து சொல்லது என்ன அப்படின்னா வினை அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 161. எந்த வார்த்தை சொற்றொடர்களையும் உட்பிரிவுகளையும் மற்றும் வாக்கியங்களையும் இணைக்கும் என்று சொல்லவும். எந்த வார்த்தை சொற்றொடர்களையும் உட்பிரிவுகளையும் மற்றும் வாக்கியங்களையும் இணைக்கும் என்று சொல்லவும். இணைந்து அப்படின்றதுதான் இணைக்கும் என்று சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 162. OHP வளங்கள் கொடுக்கும் போது கவனச்சிதறல் இல்லாமல் இருக்க டிரான்ஸ்பரன்சி சீட்டின் மேல் உள்ள ஒளிபுகா சீட்டை பயன்படுத்தி வழங்கும் முறையின் பெயர் என்ன அப்படின்னா ப்ராக்ரெசிவ் டிஸ்க்ளோசர், அதாவது முன்னோக்கான வெளிப்பாடு. 162க்கு ஆன்சர் டி, முன்னோக்கான வெளிப்பாடு. கொஸ்டின் நம்பர் 163. 1979 காவல்துறை இயக்குனர் பதவி அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் காவல்துறை இயக்குனராக பணியமர்த்தப்பட்டவர் யார்? முதல் டிஜிபி யார் அப்படின்னு கேட்கிறாங்க. EL ஸ்ட்ரேசி 1979. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 164. காவல்துறை தலைவர் அவர்களது அரசு வாகனத்தில் உள்ள எத்தனை நட்சத்திரங்கள் இடம்பெற்று இருக்கும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐஜியோட வெஹிக்கிள்ல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 ஸ்டாரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 165. கீழ்கண்ட பிரிவுகளில் எது நுண்ணறிவு பிரிவை சார்ந்தது அல்ல? கீழ்கண்ட எந்த பிரிவுகளில் எது நுண்ணறிவு பிரிவை சார்ந்தது அல்ல அப்படின்னா சிபிசிஐடி வந்து நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் விங்கு அல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 166. டேஸ் சரித்திர சம்பவம் காவல்துறையில் தனிப்பிரிவு புலனாய்வுத்துறை வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல், அதாவது which historical event had driven home of the indispensable necessity of special branch CID in போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்டெலிஜென்ஸ் விங் வேணும்ன்றதுக்கு அடித்தளமாக அமைந்த ஒரு நிகழ்வு எது அப்படின்னா 1857 சிப்பாய் புரட்சி. இது முக்கியமான கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 167. பிறநாட்டு குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் அனைத்தையும்
அனைத்து பணிகளும் மூலம் டேஷ் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. பிற நாட்டு குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் மற்றும் அனைத்து பணிகளும் டேஷ் மூலம் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னா மத்திய புலனாய்வுத்துறை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ மூலமாக நிறைவேற்றப்படுகின்றது. கொஸ்டின் நம்பர் 168 நீங்கள் வழங்க கொடுக்கும் போது அந்த அறையில் முக்கியமான கருத்தப்படுவது எவை? அதாவது நீங்கள் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்சிடர் ப்ராப்பர் டேஷ் ரூம் வேர் யூ கிவிங் யுவர் பிரசன்டேஷன் நீங்கள் வழங்க கொடுக்கும் போது அந்த அறையில் முக்கியமான கருதப்படுவது எது அப்படின்னா லைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எது தேவை அப்படின்னா லைட்டிங் தேவை அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 169 எந்த கேட்டலின் போது உரையாடல் மூலம் கற்றுக்கொள்கிறீர்கள்? எந்த கேட்டலின் அல்லது உரையாடல் மூலம் கற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா உரையாடல் மூலியமா தான் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 169க்கு ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 170 எந்த கேட்டலின் போது சப்தத்தின் வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும்? எந்த கேட்டலின் போது சப்தத்தின் வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும்? பாரிபட்சமானி டிஸ்கிரிமினேட்டிவ் பாரபட்சமானின்னு சொல்லலாம் அல்லது பாரிபட்சமானி அந்த விஷயங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 170ல ஆன்சர் ஏ சொல்றாங்க. ஓகே. இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபிங்கர் பிரிண்ட் 2018 கொஸ்டினோட முழுசாக இருக்கக்கூடிய அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்ட ஒரிஜினல் ஃபைனல் ஆன்சர் கீயை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்தோம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்புல ஃபிங்கர் பிரிண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட சைக்காலஜி கொஸ்டினோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.